நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி தமிழகத்தில் அனைத்து துறை சார்ந்த உறுப்பினர்களும் மிகப்பெரிய அனர்த்தம் துன்பியலை ஆட்சியினுடைய கடைசி பகுதியிலே சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் பேசியிருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து துவண்டு போயிருக்கிற தனது போராட்டத்தின் வலிமையை தமிழ் சமூகத்தை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்றைக்கு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுடைய போராட்டமும் எல்லையற்று போகிறது. திமுக ஆட்சியில் போராட்டக் களமாக மாறும் தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டு அரசினுடைய செயல்பாட்டில் இன்னும் எண்ணுகிற சில நாட்கள் மட்டுமே மக்கள் தங்கள் வாக்குப்பதிவுகளை பதிவு செய்வதற்கான ஜனநாயக திருவிழா நம்மை அண்டி வருகிறது, நெருங்கி வருகிறது. இந்த களச்சூழ்நிலையில் இந்த ஏழை தொழிலாளர்கள் தமக்கு கிடைக்கின்ற உரிமைகளுக்காக போராடி வரும் இச்சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இன்றைய தினத்தில் 56 மாதங்களுக்கு 57 மாதங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னானது? கண்துடைப்பாக கொடுக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம், இப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கு பேசுவதற்காக நம்மோடு உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய செயலாளர் தோழர் நாகராஜ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். கல்வியாளர் தோழர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி எம்மோடு இணைகிறார். எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே திருச்சியிலிருந்து சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் சார்பில் ராணி செயலாளராக எம்மோடு இணைகிறார். வணக்கம் ராணி அம்மா. வணக்கம். அதே போன்று சத்துணவு அமைப்பாளர் சங்கத்தின் சார்பில் சகோதரி சீதாலட்சுமி, நான் உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள். வணக்கம். தோழர் நாகராஜ், அன்றைக்கு நிறைய பேசினோம். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் எந்த அளவிற்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை இப்போ எப்படி போயிட்டுருக்கு களத்தில்? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஆரம்பித்து இன்னையோட 159 நாள். காலைவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் ஆரம்பித்து இன்றைக்கி 51 நாள். சரி, இன்றைக்கி நாங்கள் பெரிய ஒரு துயரத்தில் தான் இந்த நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய தொழிலாளியே இன்றைக்கி ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 தொழிலாளியை இந்த 6 மாத காலத்துக்குள்ளே இழந்திருக்கோம். அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு தொழிலாளி ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு தொழிலாளி இன்றைக்கி வறுமை காரணமாக அவருடைய உடல்நிலை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் வேலை இல்லாதனால அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். அதனால் இன்றைக்கி தூய்மை பணியாளருக்கு இது ஒரு ஏற்கனவே அவங்களுடைய வாழ்நாளத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இது மன உறுதியை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரியே அவர் தொழிலாளருடைய இழப்பை நாங்கள் இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நாங்கள் போராட்ட வாயிலாக தமிழ்நாட்டுக்கு முதல்வருக்கும் தமிழ்நாடு துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சருங்களுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்னாடி வைக்கிறோம். சட்டவிரோதமாக எங்களை நீங்கள் பணி நீக்கம் செஞ்சீங்க, அது ரொம்ப தவறான செயலாக இருக்குது. எங்களை நீங்கள் கேட்காம கொள்ளாமல் வேறு இடத்துல போய் குத்தகையாக நினச்சி எங்களை அடமான வைக்கிற செய்தியை செஞ்சீங்க, அது தவறு. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற போராட்டம் தான் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துனே இருக்குது. அதில் பெரிய பெரிய போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும் இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை இந்த மாதிரி தமிழ்நாடு சந்திக்காத ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளியிருக்கு. தூய்மை பணியாளர் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் இங்கே அதிகம். பெண்களுடைய நலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தமிழ்நாடு அரசு எவ்வளோ உதவி செஞ்சுருக்குன்னு இந்த டைமில் அவங்க வெளிக்காட்டிக்கினாலும் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு தான் இங்கே துன்புறுத்தலை. கிட்டத்தட்ட தூய்மை பணியாளருக்கு ஒரு 1000 பேரில் பார்த்தீங்கன்னா 900 பேர் பெண்கள் தான். அந்த பெண்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையை நகர்த்த முடியாதையும் எங்களுடைய சம்பாதித்தை எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டுக்கு சேர்த்து எங்களுடைய குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கும், நினைச்சதை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கும், அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகளை சந்திக்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு மூலையில் சேர்த்து வச்சுருக்கு இந்த அரசுக்கு மீண்டும் அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வேறு ஒன்றும் நாங்கள் உங்ககிட்ட எங்களுக்கு பிழைக்க வழி இல்லை,
இவ்வளோ பணம் கொடுங்க, இல்லை புதுசாக நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லை எங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கும் வீடு கொடுங்க, இந்த மாதிரி கோரிக்கை எதுவுமே வைக்கல. அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் செஞ்சிருந்த எங்களுடைய உரிமையான வேலையை எங்களுக்கு மறுபடியும் மாநகராட்சியின் கீழ் பழைய நிலைமையிலேயே வேலை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்னாடி வச்சு தான் ஒரு நாளுமும் அந்த தொழிலாளி நகர்ந்துட்டுருக்காங்க. தோழர் நாகராஜ்கிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்கள். நாம் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் அன்றைக்கி பேட்டி கொடுத்து ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு முன்பு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வலிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இதே செய்தி. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று, வறுமையில் ஒரு தோழர் இறந்து போயிருக்கிறார். ரொம்ப கஷ்டம்தான். இந்த 4 நாட்களில் ஏதாவது பாசிட்டிவான சிக்னல் உங்களுக்கு தெரியுதா? இல்லை, இது அரசின் சார்பில் இங்கே வந்து போனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த முதல் போராட்டம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம். ரொம்ப துயரான செய்தி அது. தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய மனசு கஷ்டத்தை தாண்டி ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின்பு எங்கே போவானோ வாழ்நாளில் அவன் இறந்தது போல் அங்கே போய் சேர்ந்தான். வாழ முடியாத சூழ்நிலை இங்கே அரசாங்கம் எங்களை தள்ளிடுச்சு, நாங்கள் வாழும் போதே இங்கே பிணமாகிறோம், அதனால் நாங்கள் போய் சுடுகாட்டில் குடியேறோம், எங்களால் வாழ முடியல அப்படின்ற கோரிக்கையே வைக்கிறது தான். இதில் வேறு தமிழ்நாட்டுக்கு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்டுறதில்லை. நாங்கள் வாழ்ந்து நின்றோம், எங்களை வாழ முடியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளினீங்க, எங்களை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம், ஏற்கனவே எங்கள் தொழிலாளியை இழந்திருக்கோம், என் தொழிலாளி அங்கே தான் படுத்துட்டு இருக்கான், பிழைக்க முடியாதையும் சரி வேலையை பார்க்க முடியாதும் சரி அவனுடைய வருமானம் இல்லாதனால அங்கே தான் படுத்துட்டு இருக்கான், நாங்களும் அங்கே போய் சேர்றோம் அப்படின்ற வகையில் தான் அங்கே போய் அந்த குடியேறும் போராட்டத்தை சுடுகாட்டில் நடத்தினாங்க தொழிலாளி. எந்த பகுதியில் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலக்கொத்துறோம் அப்படின்ட்டு ஒரு சுடுகாடம், அந்த மூலக்கொத்துறோம். சரி, இப்போ இந்த போராட்டம் ஒரு 5 மாதத்தை தாண்டிடுச்சு. ஆமாம், 159. கண்டிப்பாக. ஆமாம், உண்ணாநிலை போராட்டம் 2 மாதங்களை நெருங்கிட்டு மரண விகிதம் 3:1:4 மாறி இருக்கிறது வறுமையில். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இன்றைக்கு தூய்மை பணியாளர்களை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்கிறது அந்த மக்கள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பெரும் சீரழிவு. இதுதான் உண்மையாக பேசுகிறது. சமூகத்தில் உங்களின் மீது ஒரு பரிதாப உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அரசு இதற்காக பெருநிதிகளை ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. தோழர் நாகராஜ், நீங்கள் உழைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் இருந்தால் செக்ரட்டரி, ஏனைய தொழிலாளர்கள் சேரும்போது அரச வேலைக்குன்னு தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை இங்கே சொன்னீங்க, எங்கள்கிட்ட எந்த விதமான ஆலோசனையோ எங்களிடத்தில் எந்த விதமான ரெசிப்ரோக்கல், அதாவது முகமுகமாக பேசுகிறது எதுவுமே நடத்தாமல் ராம்கேங்கிற கம்பெனிக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இது சட்ட ரீதியாக நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? செஞ்சுருக்கீங்களா? இல்லை, சட்ட போராட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்வேறு சட்ட போராட்டத்தை நடத்தி வந்து தோல் திருப்பத்தில் வழக்கு இருக்குது. சரி, இவங்களுடைய வேலை உறுதிப்படுத்தாமல் இவங்களை எங்ககிட்ட எந்த ஆலோசனையும் கேட்காம அரசாங்கம் இவங்களை கான்ட்ராக்ட் அவுட்சோர்சிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், அது வந்து தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 30/7/2025 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அவங்கள வெளியே தள்ளுறாங்க. தீர்ப்பு வந்த பிறகு அதுதான் நாங்கள் இதை குறிப்பிடுறோம். குமரகுரு அவர் செஞ்சது சட்டவிரோதமான செயல், அவரை 6 மாதம் சிறை தண்டனை இருக்கு அப்படின்ட்டு அது மீறி இருக்கு. இப்போ அதுல இருந்து தான் கேள்வி கேட்டது கரெக்ட் தான். ஆனா நாங்களும் ஒன்று என்ன பதிவு பண்றோம் அப்படின்னா, கருணை எங்களுக்கு தேவையில்லைன்றோம். நாங்கள் எங்களுக்கு கருணையே தேவையில்லை, எங்களுடைய உரிமை எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, நாங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருந்தோம், அதை மட்டுமே எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நாங்க கேட்குறோம் ஒரு நாளும். சரி, இருங்க, முதல்ல தோழர் உங்கள்கிட்ட பேசிட்டேன். வணக்கம் சீதாலட்சுமி அம்மா, நீங்க சொல்லுங்க. வணக்கம். டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பே சத்துணவு திட்டம் என்பது கடந்த 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது. அந்த நிகழ்ச்சியில் சத்துணவு என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் ஏதோ ஒன்றை தேடச் சென்று ஏதோ கிடைத்ததை போன்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு துறைகளும் போராடுகிறார்கள். அங்கன்வாடி இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், சத்துணவு, நேற்று முன்தினம் வருவாய்த்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அப்பப்பா சொல்லி மாறாது. அம்மா, உங்களுடைய டிமாண்ட் என்ன? உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களா? ராணி இல்லை, சீதாலட்சுமி.
எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் 313 படி சரி. எங்களுக்கு காலமுறை ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷனும் வழங்குவதாக இப்போதைய முதல்வர் வாக்குறுதி கொடுத்தார்கள். சரி. இதற்கு முன்பும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொருவரும், அதாவது ஜெயலலிதா அம்மாவும் சரி, கருணாநிதி ஐயாவும் சரி, ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா நாங்க ஒவ்வொரு தடவை ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு தேர்தல் ஓட்டுக்காக மட்டும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காங்க. இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை வெல்லப்படவே இல்லை. இப்போது எங்களுக்கு 2006 பொறுப்பேற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் பென்ஷன் வழங்கினாங்க. பென்ஷன் எப்படின்னா, அந்த பென்ஷன் அவங்க 1000 ரூபாய் 700 ரூபாய் வழங்கினாங்க. இப்ப அது கொஞ்சமா உயர்ந்து 2000 ரூபாய்க்கு தான் வளர்ந்துருக்கு. இப்ப உள்ள நிலைமையில இந்த 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கி, அதாவது 40 ஆண்டு 30 ஆண்டு பணி முடித்த ஊழியர்கள் அந்த 2000 பென்ஷனில் எப்படி அவங்க வாழ முடியும்? எங்களோட ஊழியர்கள் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஆண் அமைப்பாளர்கள், அதாவது எங்க வாட்ச்மேன் வேலையோ இத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெண் ஊழியர்கள் வீட்டு வேலை கூட பாக்குறாங்க. அவங்களால வயசானவங்க சொல்லி ஒரு கம்பெனில படிச்சிருந்தாலும் வயசானவங்க கம்பெனில கூட வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல கூட வேலை பாக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் பிச்சை எடுக்கிறாங்க. அதாவது வேலை கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க பிச்சை கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசை நாங்க ரொம்ப நம்பணும். அதாவது அவரு ரொம்ப, அதாவது மத்த அரசை விட இந்த முதல்வர் எங்களுக்கு நல்ல செய்வாரு. ரொம்ப அதான் நாங்க அவரவரும் எங்க அண்ணன் மாதிரி தான் நினைச்சு ரொம்ப எதிர்பார்த்தோம். எங்களோட ஒரே டிமாண்ட் காலமுறை ஒரு ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் தான் எங்களுக்கு வேணும். இதை தவிர எங்களுக்கு காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு. காலி பணியிடம் எப்படின்னா, முந்தி எல்லா பள்ளிக்கூடத்திலுமே சத்துணவு அமைப்பாளர் இருப்பாங்க, சமையலர் இருப்பாங்க, உதவியாளர் இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. நிறைய பள்ளிக்கூடத்துல அமைப்பாளரே கிடையாது. சப்சென்டர் ஒரு அமைப்பாளரே 4-5 பள்ளிக்கூடம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதுல சமையலர் உதவிகள் மிகவும் கம்மியா இருக்காங்க. இப்ப ஒரு 200 மாணவர்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சமையலர் இருக்காங்க. அவங்க சோறு குழம்பு எல்லாமே எப்படி அவங்களால வழங்க முடியும்? பரிமாறதுக்கு மிகவும் சிரமப்படுறாங்க. நாங்க எங்க கை காசுல இருந்து அங்க பக்கத்துல உள்ளவங்களை வச்சு நாங்க பரிமாறி ரொம்ப சிரமப்படுறோம். அப்ப எங்களால இந்த அரசு இல்ல, இந்த அரசால இதுக்கு முந்தைய அரசு வரைக்கும் காலி பணியிடம் இல்லாம இருந்துச்சு. எங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர்கள் பணியிடம் காலி பணி இல்லாம இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ரிட்டையர்ட் ஸ்டேஜ் அந்த காலி பணி நிரப்பாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். மேல எங்களுக்கு அதை கூட நாங்க பரவாயில்ல. ஆனா நாங்க மிகவும் எதிர்பார்ப்பது காலமுறை ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் தரும் வரை எங்களது போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்க இதுவரைக்கும் நாங்க நடத்தாத போராட்டமே கிடையாது. பிச்சை எடுக்க போராட்டம், தட்டி ஏண்டு போராட்டம், ஒப்பாரி போராட்டம், பல கட்ட போராட்டங்களை நாங்க எங்க மாநில அமைப்புகள் நடத்தி இருக்காங்க. எல்லாத்திலுமே நாங்க பெருமளவு பங்கேற்றிருக்கோம். இதோட நாங்க ஜாக்டோஜியோ கூட அரசு ஊழியர் சங்கத்தோட சேர்ந்து பல கட்ட போராட்டங்கள்ல நாங்க இணைஞ்சு நடத்தி இருக்கோம். ஆனா எங்களோட கோரிக்கை, இப்போ அரசு ஊழியர் ஜாக்டோஜி எங்களுக்கு ஓய்வூதியம் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வாங்குற சம்பளத்துல கடைசி சம்பளத்துல பாதி சம்பளமாவது எங்களுக்கு ஓய்வூதியமா வழங்கணும். ஆனா கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, குறைந்தபட்ச பென்ஷன் 7850 வழங்கணும்னு கோர்ட்டே உத்தரவிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பென்ஷனை எங்களுக்கு என்ன செய்யலாம், கட்டாயம் தரலாம். நாங்க மிகவும் நலிவடைந்த நிலைமையில், அதுவும் எங்க சம்பளமே குறையனால எங்களோட இப்பவே எங்களோட நோய் நொடிகளை கவனிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லை. அப்ப ரிட்டையர் ஆனவங்க நிலைமை இதை விட மோசமான இருக்கு. ஓய்வூதியர் சங்கங்களும் போராட்டம் நடத்துறாங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால நடக்க கூட முடியல. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வசதி இல்லை. அதனால நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கோம். அதனால இந்த அரசு தராவிட்டால் நாங்க தொடர்ந்து போராட்டங்களை நடத்த இருக்கிறோம். சரி சீதாலட்சுமி அம்மா, முதல் கட்ட கருத்தை நான் கடத்த வேண்டியவர்களுக்கு கடத்தியிருக்கிறோம். நம்மோடு தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய செயலாளர் சகோதரி ராணி அவர்களை நான் திருச்சியிலிருந்து வரவேற்கிறேன். அம்மா வணக்கம். ராணி அம்மா, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியினூட உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய போராட்டத்திற்கான அடிப்படை தார்மீக உரிமைகள், இதை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ராணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு? அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் நாங்கள் அனைவருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களையும், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அந்த மாதிரி கேடரில் தான் பெரும்பாலுமான ஊழியர்களை எடுக்கிறாங்க உதவி. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம்
ரொம்பவும் 7700 ஃபிக்ஸ் பண்ணி இந்த அரசாங்கம் வழங்கிட்டு இருக்குது. நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த கால ஆட்சியின் போது 2021 காத்திருப்பு போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருந்தோம். இதே மாதிரி தேர்தல் கால நேரத்தில் லாஸ்ட்ல அப்ப தற்போது இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நீங்கள் இந்த ஆட்சியில் கேட்பது வேஸ்ட்டு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி 313 எங்களுடைய கோரிக்கையை நான் தருவதாக கூறியிருந்தார். ஆனால் 4.5 ஆண்டு காலமாக நாங்களும் பல கட்டமாக போராடி கேட்டுக்கொண்டே இருந்தோம். எந்த ஒரு போராட்டத்திற்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பெண்களாகி எங்களை ஏமாற்றுகிறார்களா என்னவென்றும் தெரியவில்லை. ஆனால் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு பணி செய்யறோம் நாங்க. இதுல நாங்க நல்லா இருந்தா, எங்க குடும்பம் நல்லா இருந்தா தானே ஒரு வளமான தமிழகத்தையோ இந்தியாவையோ நாங்கள் உருவாக்க முடியும். நாங்கள் கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து 6 வயது குழந்தை வரைக்கும் நாங்கள் பராமரிக்கிறோம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செய்யற அத்தனை சேவைகளையும் அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். ஒரு வேலை கூட கிடையாது. இப்ப தற்போது இருக்கும் எலெக்ஷன் வேலை கூட BLOன்ற பேர்ல SIR பணி முதற்கொண்டு நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி எல்லா விதமான வேலையும் எங்ககிட்ட சுமத்திட்டு குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுத்து எங்களை மிகவும் வன்மையாக ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இன்னும் தள்ளிட்டே இருக்காங்க. எங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இப்ப முதல்வர் அவர்கள் கூறியது போல, எங்களை தேர்தல் வாக்குறுதி கூறியது போல எங்களுக்கு இந்த காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதுபோல நாங்க ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று செல்லும்போது பணியாளருக்கு 10 லட்சமும் உதவியாளருக்கு 5 லட்சமும் பணிக்கொடையாக வழங்க வேண்டும். குடும்ப ஓய்வூதியமாக அகவினைப்படியுடன் கூடிய 9,000 வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. மற்றும் மே மாசம் கோடைக்கால விடுமுறை கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் 5 வயதுக்கு மேலே இருக்கும் குழந்தைகளுக்கும் கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கும் 1 மாதம் கோடைக்கால தாக்கம் என்று விடுமுறை அளிக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகள் மிகவும் பச்சிளம் குழந்தைகள் 2 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 1 மாத காலம் முழுமையாக விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு முதல்வர் அவர்கள் செய்து தர வேண்டும். சரிம்மா, ராணி அம்மா நீங்க இணைப்புல இருங்க. ஐயா பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, இந்த நிகழ்ச்சி நடத்தும்போது உண்மையிலே எனக்கு மனம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஒரு நெறியாளராக ஒரு செய்தியாளராக பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த 3 சகோதர சகோதரிகள் தூய்மை பணியாளர்கள் இல்லைண்டா ஒரு நகரமே கிடையாது. இது எவ்வளோ முக்கியமான பணி. அப்புறம் வருங்கால குழந்தைகளை வார்த்தெடுக்கக்கூடிய அந்த 2 சகோதரிகள், சகோதரி ராணி இந்த பிள்ளைகளுக்காக சத்துணவு, சீதாலட்சுமி அதே மாதிரி அவங்க பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு, அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் பாருங்கள், அந்த அங்கன்வாடி. நாம் மற்ற துறைகள் அப்புறம் பேசுவோம், செவிலியர்கள்லாம். ஒரு கல்வியாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு சர்வதேச பரிணாம நாடாளுமன்ற குழுவை முழுமையாக அவதானித்தவர். நாம் பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சி நடத்துகிறோம். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய பார்வையை தெளிவாவீங்க. முதல்ல என்னுடைய பார்வையை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் ஜெயா ப்ளஸ் செய்தி தொலைக்காட்சிக்கு. ஏனென்றால் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், சத்துணவு பணியாளர்களாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்துகிற ஒரே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஜெயா ப்ளஸ். தொடர்ந்து ஏன்னா நமக்கு எதுவும் ஒரு நம்பிக்கை, எங்கேயாவது ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்குமோ என்பதற்காக தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை மாதங்களாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமெல்லாம் இல்லை, அப்படிலாம் நம்ம பண்ணவே இல்லை. எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை. இவர்களுக்கு தீர்வு வேண்டும், இவர்களுக்கு நல்ல விளைவு, நல்ல பயன் கிடைக்க வேண்டும் பார்க்குறோம். பெரிய மகிழ்ச்சி. அந்த நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிற ஜெயா ப்ளஸ் நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளும் ரொம்ப நன்றி. அப்புறம் இரண்டாவது, நம்முடைய ஐயா சொன்னாங்க, தூய்மை பணியாளர் ஒருவர் இயற்கை எழுதிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சரி, இனிமேல் இந்த இஷ்யூக்குள்ளே போகலாம். இப்போது இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம்.
ஒப்பந்த பணியாளர்களை, தினக்கூலி ஊழியர்களை தொடர்ந்து அதே நிலையில் தக்க வைப்பது என்பது ஒரு அரசுக்கு ஒரு அவமானம். மன்னிக்கணும், இந்த நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், இது அவமானம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய இந்திய சாசனம், அதன் மீது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரன்வீந்தர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1982 மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியது. அதன் பிறகு இப்போது கடந்த ஆண்டு ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்துக்கு எதிராக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வரையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு முறை இருமுறை இல்லை, அதில் இதே பிரச்சனையே வந்தது. ஸ்டேட் ஆஃப் நாகாலாண்டில் 380க்கும் மேற்பட்ட RMSA ஊழியர்கள், சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சர்வ சிக்ஷா அபியானுடைய ஆசிரியர்கள், அவர்களுக்கு தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் தற்காலிக பணியில் அமைக்கப்படுறவர்களுக்கு நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும். இது மிகவும் தவறானதுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இப்போது தான் ஒரு 7 மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு வலியுறுத்தியது. எத்தனை உத்தரவுகள் பாருங்கள். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. ஏற்கனவே சாசனம் பிரிவு 39 உட்பிரிவு டிலையும் இருக்கிறது. அது இல்லாமல் சாசனத்தினுடைய பிரிவு 14 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, தி ஸ்டேட் ஷல் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. இவ்வளவும் இருக்குது. ஆனாலும் எதையுமே அரசாங்கம் காதில் போட்டுக்கொள்வதில்லை. நம்ம எனக்கு புரியவே இல்லை. நாம் விவாதம் நடத்துகிறோம், பேசுகிறோம், அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். ஏற்கனவே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பித்திருக்கின்றன. இதெல்லாம் போக சாசனத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் மீறி நாம் தொடர்ந்து இவர்களை அலட்சியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதுக்கு மேலே எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? சாசனம் இருக்கிறது, மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, நம்முடைய தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதற்கு மேலும் அப்படி சொன்னோன்னா அலட்சியம் தான். இல்லை, இப்போது தோழர் நாகராஜன் சொல்கிறாரு, வேர்டிக்ட் வந்த பிறகு இவர்களிடத்திலே பேசித்தான் முடிவெடுக்கணும், அதுக்கு அப்புறமும் ஒரு பிரைவேட்டில் எப்படி ஒப்படைத்தார்கள்? இப்போ இது ரொம்ப விந்தையான ஒரு கேள்வி. நான் என்ன கேட்குறேன் திரு பாஸ்கரன் சார், அப்போ இந்தியாவினுடைய நீதிமன்றத்தினுடைய மாண்புகள் என்ன? அதான் சொல்கிறேன். இப்போது மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை போய்விட்டால் ஜனநாயகத்தினான நம்பகத்தன்மை போய்விடும். அந்த ஆபத்தான விஷயம். அதுவும் நீங்கள் பாருங்கள், எல்லாருமே அடிமட்ட தொழிலாளர்கள், அடிமட்ட பணியாளர்கள், சமுதாயத்தின் மிக அடித்தட்டு மக்கள். நம்முடைய அங்கன்வாடியிலேருந்து அவங்க அம்மா பேசின மாதிரி இவர்கள்லாம் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவர்கள். பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவர்களுடைய கோரிக்கையை ஒரு அரசு அலட்சியப்படுத்த முடியும் என்பது என்னால் கற்பனையை செய்து பார்க்க முடியவில்லை. தூய்மை பணியாளர்கள் யோசிச்சு பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் என்னங்க, அவங்க கோடீஸ்வரரா, லட்சாதிபதியா, சொந்தமாக என்ன இருக்குது அவர்களுக்கு? தூய்மை பணி செய்துவிட்டு அதாவது ஊரின் அழுக்குகள் எல்லாம் அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள், தூய்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்று வருகிற போது யாருமே இறங்கி அவர்களை செவிசாய்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இதுவரையில் இந்திய ஜனநாயக சரித்திரத்தில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மன்னிக்கணும், இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கேட்பதற்கு முன்னாக ஓடி சென்று அவர்களுக்கு உதவ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்லை. ஐயா சொன்ன மாதிரி சுடுகாட்டில் போய் படுத்துட்டு இருக்காங்க, மூலக்கொத்தம் சுடுகாட்டில். அது எங்கேயும் இல்லை, நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோடு இருக்குல்ல, அவனோட வடக்கு முனை தான் அது மூலக்கொத்தளம்ங்கிறது. அங்கே சென்னை போன்ற ஒரு பெரிய மாநகரத்தினுடைய தமிழகத்தின் தலைநகரத்திலும் மிக முக்கியமான ஒரு இடத்துல அங்கே நடக்குது இது. ஆனால் யாருமே பார்க்கல. இல்லை, இப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படைத்துவமாக விளிம்பு நிலை மக்கள் பெரிய அளவிற்கு நாட்டுக்கு அநீதி செய்யவில்லை. தேசத்திற்கு நன்மை செய்கின்ற ஒரு குடியானவர்கள் தங்கள் அடிப்படைகளுக்கு கேட்பதை கூட கொடுக்க மறுக்கிற ஒரு அரசின் அளவீடு என்னையா? அதுதான், அந்த அடிப்படை தேவைகள் கூட யாருக்கு அப்படின்னா சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களாக இருக்கிறவர்களுடைய அடிப்படை உரிமைகள். அதைத்தான் கேட்கிறேன். ரொம்ப எளிமைய நிலையில் உள்ள மக்கள், அது எது மாதிரி என்ன மாதிரி பணி, தூய்மை பணியாக இருக்கட்டும், சத்துணவு பணியாக இருக்கட்டும், அங்கன்வாடி பணியாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், நேரடியாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல சேவை செய்கிறவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவர்களை நம்ம பாராட்டணும், அவங்களுக்கு வெகுமதி தரணும், அவர்களுக்கு வேண்டிய அங்கீகாரம் தரணும். இதெல்லாம் விட்டு நீங்கள் சுடுகாட்டில் போய் படுத்துங்க பரவாயில்ல, நீங்கள் இயற்கை எதிராலும் பரவாயில்ல, நீங்கள் காலவரட்டு உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க கூட மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். பாஸ்கரன் சார், இது யாருக்கு இழிவு, யாருக்கு அவமானம், யாருக்கு கேவலம்? இந்த மக்களுக்கா? இந்த மக்களுக்காக வாக்குறுதி கொடுத்த அரசுக்கா? அரசின் வாக்குறுதி கொடுத்த அரசு தலைமைக்கா? இதை மோசமாக நடத்துகிற அரசு அதிகாரிகளுக்கு? நீங்கள் பாருங்க, அரசாக இருக்கட்டும், அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், எத்தனை ஊடகங்கள் நீங்க எடுத்து பேச சொல்லுங்க. ஐயா சொல்றாங்க, இன்னைக்கு ஐயா சொல்றாங்க இன்னைக்கு துப்புரவு பணியாளர் இறந்து விட்டார் சொல்லிட்டு, எத்தனை ஊடகம் அதை வெளிச்சம் போட்டு காட்டி இதை சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லி சொல்லுங்க. நாம தான் பண்றோம். நமக்கு எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. பல மணி நேரமா நடத்திருக்கோம் ஐயா. ஆமா, தொடர்ந்து இந்த வாரம் மட்டும் 4-5 நிகழ்ச்சி தொடர்ந்து. ஏன் ஊடகங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? அரசுக்கு அந்த அக்கறை இல்லையா?
யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஜனநாயகத்தில் அடித்தட்டு மக்களுடைய குரலை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த ஊடகங்கள் எதுக்காக இருக்குன்னே புரியல எனக்கு. அப்புறம் இந்த அரசு என்ன செய்யுது? அரசு அலுவலர்கள் என்ன செய்கிறார்கள்? எவ்வளோங்க ஆகிடுப்போது இதை மிஞ்சி போனால் சொல்லுங்கள்? இது மிஞ்சி போனால் இவங்க கேட்குற அத்தனை உரிமைகளையும் இவங்க கேட்கக்கூடியலாம் அது சலுகைகளும் சொல்ல மாட்டேன், உரிமைகள் தான் அவங்க வழங்குவதனால அரசுக்கு என்ன ஒரு பெரிய நிதிச்சுமை வந்து விட போகிறேன். இது நீங்களும் சொல்கிறேன், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து கேஸில் வெளிப்படையாக சொல்லிச்சு நிதி நெருக்கடியின் காரணமாக நீங்கள் அடிப்படை உரிமைகளை மீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிச்சு. இப்போ ஒரு நேராகவே சொல்லிச்சு. நான் ஒரு கேள்வி இன்னைக்கு பொங்கலுக்கு இந்த அரசு 3000 ரூபாய் கொடுக்குறார்கள். இதில் சாப்பிட வக்கற்று வாழ வழியற்றவர்கள் வாங்கலை. நல்லா கவனிங்க. ஆமாம், நடுத்தர மக்களும் ஒரு ஹோட்டலுக்கு போய் 2000-3000 செலவு பண்ணி சாப்பிடக்கூடிய வசதி உள்ளவர்களும் வாங்குறாங்க. நான் தவறு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை முழித்தவுடன் என்ன பாருங்க, இந்த தேசத்துக்கான குழந்தைகளை தூக்கிட்டு போய் அவர்களுக்கு மலசல கூடங்களை கழுகி என்ன பாருங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த பிள்ளைகளை எல்லாவற்றையும் சீராட்டி பாராட்டி ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கிற அங்கன்வாடி ஊழியர்கள், நாளை தலைமுறைகளாக வருகிற சத்துண ஊழியர்கள், நகரத்தை தூய்மையாக்கக்கூடிய எமது கண்ணியத்துக்குரிய தூய்மை பணியாளர்கள். இதை விட என்ன? இதை விட 13,000 கோடின்னு அரசு சொல்லுது, இவருக்கு 13,000 கோடியா கேட்கிறாரு. அவர்கள் போராடுகிற அளவுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னாலே தப்புங்கிறேன் நான். அதுவே தப்பு. அவர்கள் கேட்பதற்கு முன்பாக சென்று தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு இது மேலே அக்கறை இருக்கிறதோ அதை விட அதிகமாக அரசுக்கு இருக்கணும். அரசுக்கு தானே கடமை. ஏனென்றால் திரும்ப சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நேரடியாக சொல்கிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அதனுடைய அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து இப்போ தான் வந்து சமீபத்தில் வந்தது, இதே தான் அது திரும்பவும் சொல்கிறது. ஃபிசிக்கல் இன்கன்வீனியன்ஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ், அதுவே சொல்லுது, ஃபார் வயலேஷன் ஆஃப் எனிஒன்ஸ் ரைட். ஆமாம், ஒருத்தர் அடிப்படை உரிமைகள் அதை நீங்கள் மீறுவதற்கு உங்களுக்கு அது ஒரு லைசன்ஸ் இல்லை, ஏன்டா நிதி இல்லைன்னு சொல்ல போக முடியாது. நேரடியாக சொல்லுகிறது உச்சநீதிமன்றம். நிதி இல்லாமலாம் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எத்தனை ஆயிரம் கோடிகள் வீணாக செலவு செய்யப்படுகின்றன. கொஞ்சம் நெஞ்சமா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா. கேளிக்கையாக கார் சுற்றி போகுதுயா. ஆமாம், ஒரு நிமிஷம். 45 கோடி இந்த ஊழியர்களுக்கு 45 கோடி கேட்க. அது மட்டும் இல்லை, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் திட்டமிடப்படாத வகைகளிலே செலவு செய்ய படம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நீங்கள் பாருங்கள். தொடர் நாகராஜ், இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ நாங்கள் பேசிட்டோம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி மக்களுடைய அடிப்படை உரிமைகள், டிக்னிட்டி, அவர்களுடைய கண்ணியம், கடமைகள் எல்லாமே வயலேட் பண்ணப்படுறது. பேசுகிறதுக்கே உங்களை கூப்பிட்டு அழைப்பதற்கே முதல்வருக்கு டைம் இல்லை. ஆனால் அப்படி தான் தாண்டி போகிறார். எங்களுக்கு அவமானமாக இருக்கிறதுன்னு குண்டு கட்டாய் நள்ளிரவு உங்களை கடத்துகிறார்கள். ஆனால் அரசு தேர்தல் விதிமுறைகளோ நெருங்கி வந்துவிட்டது, கூப்பிடும் தொலைவுக்கு வந்துவிட்டது. என்ன செய்யலாம் இனி? எவ்வளவோ போராடிவிட்டோம். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி உரிமை குரல்களுக்கான மக்கள் தொலைக்காட்சியாக மாறி நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். நானும் எங்கள் நிர்வாகமும் எங்களுக்கு கொடுத்த சிறந்த அனுமதியின் மூலம். இப்போ என்ன செய்யலாம் நாகராஜ், சொல்லுங்கள் அடுத்த கட்டம். நீங்கள் நேற்று செய்தியை பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளி அந்த கூவம் ஆற்றுல இறங்கி போராட்டம். சரி, எந்த பகுதியில்? அது நம்ம கரெக்டாக எக்மோர் பகுதியில் இருக்கிற சரி ஒரு ஆற்றுல. இது வந்து அரசின் கவனத்தை திசை திருப்பதாம், வேற ஒன்றும் இல்லையே. இல்லை, எங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு எடுத்து அரசுக்கு தள்ளி இருக்குன்றத காட்டுறதுக்கு அதான் நாங்கள் அங்கே போய் நின்னது. கரெக்டாக ஒரு 10 மணி. நேயர்களே, நம்முடைய தொலைக்காட்சியில் தொடர் நாகராஜ் அவர்கள் பேசுகிற காட்சி பாருங்கள். சுடுகாட்டில் நடந்ததை போன்று தற்போது கூவம் நதி கரையோரத்தில் இந்த தொழிலாளிகள் தங்களது கோரிக்கைகளுக்காக பதகை ஏந்தி அரசிடத்தில் வேண்டுகிற காட்சியும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு போனவங்கள இந்த காவல்துறை வந்து தண்ணி கூட வாங்கி கொடுக்காம அந்த இடத்துல அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஏற்படாமல் 1 மணி வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க. உச்சி வெயில். அந்த பெண்கள்லாம் வந்து ஏதாவது பேசுங்க, எங்கள் போராட்டம் முடிவறதுக்கு எங்களுடைய அமைப்பு சங்கத்தை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு முழக்கம் போட்டு அந்த இடத்துல ஒரு 4 மணி நேரம் அந்த சாக்கடியிலையும் அவங்களுடைய போராட்ட குணத்தோடு அவங்க வெளிப்படுத்தி முழக்கத்தோடு நின்று போராடுறாங்க. அதில் 2 பெண்கள் அந்த சேத்துலேயே சரிஞ்சு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் நேற்று அட்மிட் பண்ணாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கும் வர்றதுக்கு உள்ளே விடாமல் வெளியவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணத்துக்கு மேலே ஒரு தொழிலாளிகளை வலுக்கட்டாயமாக அது செய்தியாகவே வரல.
இப்போது செய்தி வந்து நாங்கள் உள்ளே இருந்தாலும் ஊடகங்கள் உள்ள அதை பார்த்தாலும் வெளியே மறைமுகமாக அந்த தொழிலாளிகளை தாக்கியும் அடித்தும் ஒரு மாதிரி வலிச்சும் வந்து காவல்துறை வண்டியில் ஏற்றுறாங்க. அப்போது நம்ம இந்த தொழிலாளி போராடுறதுக்கு ஒரு உரிமை இல்லை, அவனுடைய வலியை சொல்கிற ஒரு இடம் இல்லை. அரசாங்கம் கூப்பிட்டு பேசுங்க, எங்ககிட்ட பேசுங்க, நீங்கள் வேறு அமைப்பில் போராடுறவங்களெலாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 159 நாள் 8 நாள் தாண்டி போராடின்னு இருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவங்களுக்கு பெரிய துன்புறுத்தல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ஒரு அந்த காவல்துறை இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அந்த இடத்துல இந்த காட்சி பாருங்க, அந்த நீர்ல இறங்கி இருக்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல போய் அவங்கள தொட்டு தூக்குறதுக்கே தயங்குற இடத்துல நாங்கள் வேலை செஞ்ச இடம், இந்த மாதிரி இடத்துல நாங்கள் நின்று இருக்கோம், இந்த வேலையை எங்களுக்கு தரமாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு துயரத்தோடு அந்த தொழிலாளி போய் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அப்பவும் அந்த அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு பேசிடாதா, எங்களுக்கு ஒரு தீர்வு காணாதா அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தான் அங்கே வைக்கிறாங்களே கண்டி எந்த நேரத்துலையும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிற முறையிலேயே அவங்களுக்கு பேச முடியல. ஏன்னா அந்த அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தது, அதை வலியுறுத்தி கேட்குறோம், அதுலேயும் ஒரு கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த தொழிலாளிங்க விரும்பி அந்த இடத்துல அந்த போராட்டத்தை முன்னெடுத்துன்னு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர்களும் இயக்குநர்கள் சார்பாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே கையொப்பம் போட்டிருக்காங்க, முக்கியமான அமைப்பு குழு சேர்ந்தவங்கெல்லாம். இப்போது நாங்கள் இதை தான் முன்னாடி எடுத்துன்னு போகிறோம். இந்த அரசாங்கத்துக்கு இது மூலியமாக என்ன சொல்கிறோன்னா, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, எங்கள் தீர்வு, எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாதமும் இப்போ கடந்து போச்சுன்னா எண்ணிக்கை வந்து மரணத்தோட எண்ணிக்கை தாசியாகுமே கண்டி கம்மியாகாது. ஏன்னா இவ்வளோ தான் தாக்கு பிடிக்க முடியும். தொழிலாளி அவன்கிட்ட கையில் இருந்ததே விற்பான், அவன் ரோட்டுக்கு வந்து நிற்பான், வேறு ஏதாவது அவனுடைய உடல் உறுப்பை விற்கிறதுக்கு சூழ்நிலைக்கு தள்ளுவான். இதெல்லாம் தாண்டி அவன் எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? அப்போது எங்கே போய் சேரும் இந்த அரசாங்கம்? அவனை எங்கே எடுத்துன்னு போய் சேர்க்கும்? லாஸ்ட்டில் அவங்க சொன்ன மாதிரி உயிர் வாழும் போதே நாங்கள் சுடுகாட்டில் வந்து நிற்கிறோம், அந்த நிலைக்கு தள்ளின இடத்துக்கு தான் லாஸ்ட்டாக போவோம். அப்படி தான் வந்து இப்போ தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை ஒரு நாளும் கேள்விக்குரிய. எல்லா நிலைகள்லேயும் நீங்கள் போராடுறீங்க. ஆமாம், கவனம் இருக்கிறோம். இது போராட்டம், வழி இல்லையே, பல வழிகளில். ஆமாம், எங்கள் வழியை நாங்கள் எப்படி சொல்கிறது? இப்படி சொல்லும் போதே வந்து அரசாங்கம் எங்களை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு 5 ஹவராக ஒரு பஸ்ஸில் வச்சு சுற்றுறாங்க, சாப்பாடு கொடுக்கல. நேற்று 7 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கல. அந்த மண்டபத்தில் இருக்கிற தொழிலாளிகள்லாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணலாம், கையில் இருக்கிறது என்ன இருக்குது, இல்லை வேறு யாராவது உறவினர் வாங்கி வந்து தருவாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க வந்து வாங்கி வந்து தருவாங்களா? காவல்துறை அரசு செய்யுது, 3 மணி நேரம் பஸ்ஸில் வச்சு சுற்றுது. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுற இடத்துல அவங்க இருக்கணும், ஆனால் அதையும் செய்யலை. 7 மணி வரைக்கும் நேற்று சாப்பாடு கொடுக்கல. கழிப்பிட வசதிகள் இல்லை. ஆமாம், பெண்களுக்கு உபாதைகள் உண்டல்ல, பல உபாதைகள் உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையும் இருந்து விடாப்படியாக உங்களுக்கு வாக்குறுதியே நிறைவேறுத்துங்க அப்படின்னு குரலோடு இன்னைக்கு தூய்மை பணியாளர் நிற்கிறாங்க. எங்களுடைய ஒரே கோரிக்கை, போராட்டம் வெவ்வேறு முறையில் மாறும் கண்டி, கோரிக்கை நிறைவேற வரைக்கும் போராட்டம் தொடரும். அதே மாதிரி இப்போ வர சனிக்கிழமை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். அரசாங்கம் எங்களுக்கு செவி கொடுக்கணும். நார்மலாக அமைச்சருங்க சொல்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிக்காமையும் காது கேட்கல அப்படின்ற சூழ்நிலையே இல்லாமல் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசணுன்னு நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நாகராஜி, நீங்கள் சொல்லக்கூடியதை நான் எப்படி புரிஞ்சிருக்கிறேன்னா, ஒரு சமூகத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார், மகா பாவம் என்னன்னால் சக மனிதர்களை சீ என நினைப்பது. நான் சொல்கிற புரியுதா? புரியுது. கொலை செய்வதை விட ஆனால் நீங்கள் இந்த திமுக அரசு அதிகாரிகளோ உங்களை பார்ப்பதற்கும் அமர்வதற்கும் கூட சரியாக அனுமதிக்கவில்லையோ என உங்கள் வழிகளை நான் புரிகிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் உண்மை கூட. ஏன்னா இவ்வளோ 159 நாள் தாண்டி வந்திருக்க மாட்டோமே. கூப்பிட்டு பேசியிருந்தா நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம்? இவ்வளோ பெரிய இழப்புங்களை சந்திருக்க மாட்டோமே, நடு ரோட்டில் நின்று இருக்க மாட்டோமே, வாடகை கொடுக்காம வெளியே தெத்திருக்க மாட்டாங்களே எங்களை. அப்போ எங்களை கூப்பிட்டு பேசலை, எங்கள் பிரச்சனையை கேட்கலன்னு தானே எங்களுடைய வழியே. தோழர் நாகராஜ் உட்கார கூட சொல்லலைங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதற்காக அவர்களும் உட்காரலன்னு வந்துச்சு. இது உண்மையா? ஆமாம், அந்த மாதிரி நடந்தது. குமரகுமரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மனுவை வாங்கி டேபிள் மேலே வைக்கலாமா இல்லை கீழே போடலாமன்ற சூழ்நிலாம் ஏற்பட்டுது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த இடத்துல போய் திருப்பி அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்குறோம், திருப்பி மாநகராட்சியை போய் சந்திக்கிறோம். எப்படியாவது எங்களுக்கு நடந்துடாதா? எங்களுக்கு வேலை கொடுங்க. வேற ஒன்றும் இல்லையே. வேற என்ன போராட்டம்? வேற என்ன கேட்க போகிறோம்? இருங்க,
ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், நான் இடையில உங்களை கட் பண்ணி போனேன் சார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களே, சட்ட ரீதியாக இருக்கிறது, லெஜிட்டிமேஷன் ப்ராசஸ் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணிட்டாங்களா? ஒரு சிட்டிசன்ஷிப் இவ்வளோ ஒரு அவமானப்படுத்த வேணுமா? அதுவும் அரசு நெருக்கடியில் 4 லட்சம் கோடி வருமானம் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அரசாங்கம், அதில் வெறும் விழுக்காடு 0.0% கொடுக்காமல், பேசாமல். இப்போ யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது பாருங்கள். இதையும் நம்முடைய அரங்கத்தில் பலமுறை சொல்லிட்டேன், சரிங்களா? திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரியிலேருந்து விலக்கு அப்படின்னாங்க. ஆனால் தியேட்டரில் டிக்கெட் விலை குறையல. அப்போது ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் கேளிக்கை வரியிலேருந்து விலக்கு கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுத்தீங்க? அந்த விலக்கு கொடுக்குற அந்த 200 கோடி ரூபாயில் ஒரு பங்கு இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் தீர்வு வந்திருக்கும். தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், சத்துணவு அமைப்பாளர்களாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு இவ்வளோ பணம் தேவையே இல்லை. யாருமே கேட்கல, யாருமே போராடல. எனக்கு தெரிஞ்சும் ஒரு கோரிக்கை கூட இல்லை எங்கேயுமே. ஆனால் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரை விலக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் திரைப்படத்துக்கு போகிற எனக்கு அந்த விலக்குனோட நன்மை கிடைக்கல, அந்த பயன் கிடைக்கல. அரசாங்கத்துக்கு வரி வரல, வேண்டாம் சொல்லிடுச்சு. அப்போ யாருக்கு போகிறது அந்த லாபம்? ஏன் அந்த 200 கோடி ரூபாய் அரசு நேரடியாக யாரும் கேட்காமலே அந்த இழப்பை ஏன் வந்தது, ஏன் ஏற்றுக்கொண்டது? அதை விட இது பெருசா இது? ஐயா எத்தனை யாருமே பேர் போராட்டத்தில் 2000 எத்தனை பேர்? 1953 பேர். இப்போ போராட்ட களத்தில் இருக்குது 1600 பேர். ஐயா அதுதான் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் சொல்றது. பாஸ்கரன் சார், இவ்வளோ பேருக்கும் 20,000 ரூபா போட்டாலும் கூட நல்லா கவனிங்க, 50 கோடிக்கு மேலே வராதா? இல்லை, அதான் 50 ஐயாவை கோடி. சொல்கிறேன், அதான் ஐயாவை சொல்கிறேன். இவ்வளோ தூரம் போராடுறோம்ல, நீங்கள் வந்து சுடுகாட்டுக்கு போய் போராடுறீங்க, கூவத்தில் இறங்கி போராடுறீங்க. எந்த போராட்டமும் யாருமே பண்ணலை, யாருமே கேட்கல. யாரோ ஒருவர், நமக்கே கண்ணுக்கு தெரியல, யாரோ ஒருவர் போய் காதோடு போய் சொல்லிட்டு எனக்கு கேளிக்கை நீக்கணும்னு நீக்கிட்டாங்க. அப்போது இந்த ஜனநாயகம், இந்த அரசு யாருக்காக இருக்கிறது? இது நீங்கள் அரசியலாக பார்க்காதீங்க, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேட்குறேன். யாருக்காக இருக்கிறது? அடித்தட்டு மக்கள் கூவத்தில் இறங்கி கேட்குறாங்க, சுடுகாட்டில் இறங்கி கேட்குறாங்க, உண்ணாநிலை விரதம் இருந்து கேட்குறாங்க. இவ்வளோ இருக்கிற தெருவில் இறங்கி போராடுகிறார்கள், குடும்பத்தோடு போராடுறாங்க, ராத்திரியோட ராத்திரியாக அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறீர்கள். இவ்வளோ பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் கேட்காமலே ஒரு கொடுக்க முடியும்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ யாருக்காக நாம் இருக்கிறோம்? யாருக்காக இந்த அரசு செயல்படுகிறோம்? ஒரு கேள்வி வருது. தெரியலையே. இது நிரந்தரமானது. நான் சொல்கிறது 200 கோடி ரூபாங்கிறது ஒரு முறை கிடையாது, நிரந்தரமாக நீக்கிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் இழப்புன்றாங்க. அந்த 200 கோடி இழப்பு உங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுக்க முடியுது, ஆனால் இங்கே இவர்களுக்கு ஏன் தர முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி வருமா இல்லையா? திரும்ப சொல்லுவேன், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா அந்த ஆத்துல இறங்கி போராட்டத்தை காவல்துறை எல்லாம் கவனிக்குது, பாக்குது. மழைக்கம் போடுவாங்களோ இல்ல அர்ஜென்ட்டோ சரி, ஒரு ஆம்புலன்ஸை முன்னாடி எடுத்து வந்து நிப்பாட்டல. இல்ல அப்படின்னா நம்ம மேல அவங்கள கைது செய்து இட்டுன்னு வந்தா அவங்களுக்கு மாத்து உடையோ இல்ல அவங்களுக்கு தேவையான கிளீன் பண்றதுக்கு ஒரு தண்ணி வண்டியோ எதுவும் கூட அங்க நிப்பாட்டல. வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே கிடக்கட்டும் தான் விட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம். இது வரைக்கும் எந்த போராட்டத்திலையும் காவல்துறை அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதில்லை. அவங்களால போக முடியல இந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறதா அப்படின்ற யோசனை. ஆனால் அந்த இடத்துல தான் போராட்டக்காரர் இவங்க கோரிக்கையை சொல்லி இவங்க தூய்மை பணியாளர் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க சென்னையில். அதே சென்னையில் இரவோடு இரவாக 200-300 ஏசி பேருந்து கூட இறங்குறாங்க. நீங்கள் ஏசி பேருந்தில் செல்லுங்கள் அப்படின்னு முன்னே இருந்த விட 4 மடங்கு அதிக கட்டணும், அது வேற விஷயம். ஆனால் ஏசி பேருந்து யார் கேட்டாங்க? தேவையில்லையே, இருக்கிற பேருந்து ஒழுங்காக போனால் போதுமே. வேண்டாம் சொல்லலை. எப்போ இங்கே போராடிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இங்கே அவளை குண்டு கட்டாக தூக்கி போட்டு அதே ரோலில் ஏசி பேருந்து போகுது. சூப்பர். அதாவது வெளியில் இருக்க காற்று எம்எல் படக்கூடாது, தூசி எம்எல் படக்கூடாது. நான் வந்து ஒரு ஏசி பேருந்துக்குள்ளே உட்காந்து போனோம். ஆனால் இதெல்லாம் யார் தூய்மைப்படுத்துகிறாங்களோ அவளை என்ன பண்ணாலும் பரவாயில்லை. இது எது மாதிரியான ஒரு மனநிலை பாருங்கள். ரொம்ப அதான் சொல்கிறேனே, ரொம்ப பேசினா அரசியல் ஆகிடுமோங்கிறனால நம்ம பேசலாம். அரசியல் தான் பேசுகிறோம். இல்லை, நமக்கு அந்த எண்ணம் இல்லை, அந்த நோக்கம் இல்லை. அரசியல் வந்து நமக்கு நோக்கம் இல்லை. ஆனால் இது மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படுகிற போது நமக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெளியில் இருக்க சத்தம் எனக்கு கேட்கக்கூடாது, வெளியில் இருக்க புகை எனக்கு வரக்கூடாது, அங்கேருந்து எனக்கு எந்த ஒரு தூசியும் வரக்கூடாது. நான் ஏசுல உட்காந்துட்டு பேருந்தில் போனோம். இதையே இது சுத்தமாக வைத்து கொண்டிருக்கிறவங்கெல்லாம் தெருவில் இறங்கி போடுவாங்க, சுடுகாட்டுக்கு போய் போராடுவாங்க, கூவத்தில் இறங்கி போராடுவாங்க. அதை பற்றி நான் பார்த்துக்கவே மாட்டேன். திமுக கலகம் நடத்துகிற அந்த கூட்டத்தில் எரியப்படுகின்ற, நல்லா கவனிங்க, வீசப்படுகிற குப்பைகளையும் தூய்மை பணியாளர்கள் தான் எடுக்கிறாங்க. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அதற்கு ஏதாவது ஸ்பெஷலாக உண்டா? எதுவுமே கிடையாது ஐயா. உண்மைதானே? பண்ணுறாங்க.
தற்போது மீண்டும் சீதாலட்சுமி அம்மா, இந்த சத்துணவு அமைப்பாளர் சங்கத்தில் உங்களுக்கான பேசிக் என்ன? தங்களுடைய கோரிக்கையில்னா தங்கள் பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி ஊடான கருத்துக்களை மற்றொரு முறை அரசின் பார்வைக்கு வைங்க சீதாலட்சுமி அம்மா. அதாவது இந்த முதல்வர் சொல்றாங்க நாங்க பெண்களுடைய காவலர்னு சொல்றாங்க. சரி, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு சிறப்பாக, அதாவது சத்துணவு திட்டம் வெற்றி பெறுதுன்னு சொன்னா அதுக்கு சத்துணவு ஊழியர்கள் தான் காரணம். சரி. அப்ப அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான பென்ஷன் அவங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். இதுல எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. தற்போதைய முதல்வர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு கொடுத்திருக்காங்க. காலை உணவு திட்ட ஊழியர்கள் வேற, நாங்க வேற. அப்போ ஒரே பள்ளியில 2 பேர் பணிபுரியும் பதிலா அந்த காலை உணவு திட்டத்தை எங்க கிட்டயே கொடுத்து எங்களை முழு நேர ஊழியர்களா ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை வழங்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட கோரிக்கை காலை உணவையும் மதியம் வழங்கப்படும் சத்துணவு உணவையும் சேர்த்து ஒரே கொடையில் கீழே என்ன செய்யலாம், அவங்க கொண்டு வரலாம். அதனால காலிப்படையினங்க நிறைய இருக்கு. அப்ப அதுவும் சரி செய்யப்படும். புதிதாக ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏற்கனவே காலை உணவுல ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட எங்களோட சேர்ந்து காலை உணவு மதிய உணவும் சேர்ந்து சமைக்கும் போது எங்களுடைய பணி பிரச்சனை குறையும். மேலும் சத்துணவு ஊழியர்களுக்கு 10 ஆண்டு முடித்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாம். அதாவது எங்களோட பணியில் சேர்ந்த, அதாவது எங்களோட 10 வகுப்பு 12 வகுப்பு சேர்ந்த எங்க சமகாலத்தில் சேர்ந்தவங்க சம்பள விகிதமும் பென்ஷன் விகிதமும் மிகவும் அதிகம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க அதே சம்பளத்தை குறைந்த ஊதியத்திலே, குறைந்த சம்பளத்திலே, மிகவும் குறைந்த பென்ஷன்லே 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதனால எங்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் சேர்த்து ஒன்று போல ஆக்கி எங்களுக்கு என்ன பண்ணலாம், காலமுறை ஊதியம் கொடுக்கலாம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் கொடுக்கலாம். 10 ஆண்டு முடித்த பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாம். இதே போல சமையலர்கள் என்ன செய்யறாங்க, இப்போ உள்ள சமையலர்கள் 10 படிச்சிடுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம், அமைப்பாளர்களா பதவி உயர்வு வழங்கலாம். இதை மாதிரி நிறைய இது இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன செய்ய மாட்டேக்காங்க, தர மாட்டேக்காங்க. எங்களுக்கு GPF எங்களுக்கு இப்ப 10 வருஷத்துக்கு முந்திதான் பிடிக்குவாங்க. ரிட்டையர்ட் ஆனா அமைப்பாளர்களுக்கு 1 லட்சமும் சமையல் உதவியாளருக்கு 60,000 தான் கிடைக்கி. ஆனா என்னது, இந்த 60,000 1 லட்சம் ஆகுங்கிறது ஒரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வாங்குற 1 மாத சம்பளம் ஆகும். அதனால எங்களுக்கு என்ன செய்யணும், அமைப்பாளர்களுக்கு 10 லட்சமும் சமையலர் உதவியாளருக்கு 5 லட்சமும் ஓய்வூதியம் கொடுக்கும் போது என்ன செய்யலாம், ஓய்வு பெறும் போது கொடுக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் எதையும் செய்ய மறுக்கிறது. இதனால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வலுவெடுக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைமை இன்னும் வலுவான போராட்டத்தை, நாங்க எவ்வளவு போராட்டத்தை பார்த்திருக்கோம், தொடர்ந்து மறியல் காத்திருப்பு போராட்டம் பலவற்றை சந்திச்சிருக்கோம். அதனால நாங்க என்ன செய்யறோம், இந்த முதல்வர் தருகிறான் நம்புகிறோம். தராத பட்சத்தில் தொடர்ந்து போராட்டத்தின் மூலமா தான் வென்றெடுக்க முடியும் என்பது எங்களது நிலைமை. இன்னொரு கேள்வி சீதாலட்சுமி அம்மா, தமிழகம் முழுவதும் உங்க அமைப்பாளர்கள் சங்கத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறீங்க மொத்தம்? உங்களுக்கான பேசிக் என்ன இது, அதை சொல்லுங்க முதல்ல. அமைப்பாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் இப்போ எங்களுக்கு 1.5 லட்சம் பணியாளர்கள் இருக்கு மொத்தம் உண்டு. ஆனா இப்போ 50,000 பணியாளர்கள் வரை தான் இருக்கிறாங்க. சரி, போற காலி பணியிடமாவே இருக்கிறது. ஓஹோ, மீதி காலி பணியிடம். ரைட். காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது. சரி, இப்போ நீங்க காலை சிற்றுண்டி மதியானம் குழந்தைகளுக்கு பேசிக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? காலை சுற்றி உள்ளவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, எங்களுக்கு அமைப்பாளருக்கு குறைந்தபட்சம் 7,500 24,000 வரைக்கும். சரி, சமையலருக்கு 3000 ஆரம்பிக்கிறாங்க. சரி. அப்படிங்கும் போது எங்களோட அடிப்படை, அதாவது ஒரு அமைப்பாளர் புதிதாக பணி செய்யும் போது அவருக்கு 7,500 ரூபாய் சம்பளம். அப்படிங்கும்போது அதோட DA எல்லாம் கூடும்போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். சரி. நாங்க கேட்கறது குறைந்தபட்ச, அதாவது தலையாரிக்கு வழங்குற மாதிரி எங்களுக்கு குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் வேணுங்கிறத எங்களோட கோரிக்கை.
நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு அரிய வாய்ப்பாக அரசுக்கு உங்களுடைய குரல்கள் போய் சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் தலைமைச் செயலகத்திலிருந்து நாங்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகளை மக்களின் குரலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை கூட ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையுமானால் அதைவிட எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. சீதாலட்சுமி அம்மாவுக்கு அப்புறம் ராணி அம்மா, நீங்கள் உங்கள் கருத்தை அரசுக்கு வையுங்கள். எமது நிகழ்ச்சியினூட அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில். அம்மா சொல்லுங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அடிப்படை பே 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 மட்டும் பார்த்தீங்கன்னா 7,700 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 34 வருஷம் வேலை முடிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய பேசிக் வந்து 15,000 ரூபாய். அதோட எங்களுக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ இதை சேர்த்து வந்து எங்களுக்கு 21,000 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 10 வருஷம் பணி முடிச்சாவே இவங்க எங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு இருந்தாங்க. பதவி கொடுத்துட்டு இப்ப நான் 93ல ஜாயின் பண்ணேன். என்னுடைய சர்வீஸ் வந்து 33 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வுன்றது இந்த 93வது வருஷத்துல உள்ளவங்களுக்கு வரவே கிடையாது. நாங்க பல கட்ட போராட்டம், எங்களோட பதவி உயர்வு என்னாச்சு எங்க பேனர்ல என்னாச்சுன்னு போய் கடந்து எல்லாமே பார்த்துட்டோம். நாங்க பதவி உயர்வு எங்களுக்கு இப்ப தற்போது தர்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போது கொடுத்து அது எங்களுக்கு பலனும் அளிக்க மாட்டேங்குது. அதனால இந்த அரசாங்கம் எங்களை முழு நேர பணியாளர் தான். நாங்க காலையில 8:30 மணிக்கு போயிட்டு 4 மணி வரைக்கும் நாங்க வேலை பார்க்கறோம். நான் முதல்ல நான் சொன்னேன், கருவிலிருந்து கல்லறை வரைக்குங்க. ஒரு வளர் இளம் பெண் அவங்களுக்கு அவங்க சரியான அயன் அவங்களுக்கு இருக்கா, 42 கிலோ வரைக்குமான எடை இருக்கா, அந்த பொண்ணால வளமான நம்ம இந்தியாவுக்கு ஒரு இயல்பான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு வளர இளம்பெண்கள்ல இருந்தே நாங்க அவங்கள கண்காணிக்க ஆரம்பிப்போம். அந்த குழந்தைய கல்யாணம் 21 வயசுல முடிக்கணும். அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுலயும் எங்களோட பங்களிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அவங்க கர்ப்பம் தெரிச்ச நாள்ல இருந்து அது 6 வயசு வரைக்குமே நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 2 வயசுல இருந்து 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஸ்கூல். அவங்களுடைய மூளை வளர்ச்சி 98% மூளை வளர்ச்சி எங்களோட இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபுல்லா நியூரான் ஃபுல்லாவே அவங்க எல்லா ஒரு வளர்ச்சியும் அவங்க அடைஞ்சிடுறாங்க. அவங்க பள்ளிக்கு செல்லும் போது அவங்கள நல்ல லட்டு மாதிரி நாங்க தூக்கி கொடுத்துருவோம் பள்ளிக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அவங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட அடிப்படை கல்வி அது சரி விளையாட்டு மூலமாவே நாங்க எல்லாமே சொல்லி கொடுப்போம். மாண்டசரின்ற ஒரு இதுக்கு போனாங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல செல்வந்தர்கள்லாம் நம்ம 1 லட்சம் ரூபாய் கட்டி அந்த மாண்டசரியில வந்து படிக்க வைப்பாங்க. ஆனா அந்த கிராமத்துல நாங்க வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாண்டசரிக்கு ஈடான ஒரு கல்வியை நாங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் விளையாட்டின் மூலமாகவே. அப்படிப்பட்ட எங்களை ஒரு பணி நிரந்தரம் செய்யணும், அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். இன்னைக்கு நாங்க ஒரு மறியல்ல ஈடுபட்டோம். கிட்டத்தட்ட எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்துல கிட்ட ஒரு 2200 பேருக்கு மேல நாங்க மறியல்ல ஈடுபட்டோம். அதுல கைது பண்றதுக்கே பஸ் வசதி கூட இல்லாம ஒரு 5 பஸ் வந்து ஏத்திட்டு போயிட்டு திரும்ப வந்து எங்களை கைது பண்ணுங்கன்னு அதுக்கு ஒரு போராட்டம். கைது பண்ணி கொண்டு போயிச்சு. ஒருத்தருக்கு கூட உணவு கிடையாது. சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்துட்டேன். கனத்த இதயத்தோடு ஜெயா பிளஸ் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறப் போகிறேன். அரசுக்கான வேண்டுகோளை பாருங்கள். இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வாரம் தொடர்ந்து நாங்கள் பேசுகிறோம். மிக 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 கனத்த இதயத்தோடு தெய்வீக தன்மையான இந்த உழைப்பாளிகளை பாருங்கள். முதலில் தூய்மை பணியாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவோ எங்களுக்கான வாழ்வாதாரத்தை தாருங்கள். ஆண்டிற்கு 50 கோடி கூட ஒரு தனியாருக்கு கொடுக்கப்படாமல் எங்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டத்தை எவ்வளவு பேசியும் கிடைக்கவில்லை என்கின்றார் தோழர் நாகராஜ் அவர்கள். உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய சார்பில் இந்த அங்கன்வாடி சகோதரிகள், சத்துணவு பணியாளர்கள், இந்த அன்பு சகோதரிகள் சீதாலட்சுமி அம்மாவும் கண்ணியத்துக்குரிய ராணி அவங்கெல்லாம் நாங்கள் வரக்கூடிய சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறோன்னு பாருங்கள். அவருடைய அறிவு, அவர்களுடைய செயல், அவருடைய தூய்மை எப்படியெல்லாம் பார்த்து
தன் குழந்தைகளைப் போன்று ஒவ்வொரு குழந்தைகளையும் வளர்த்து ஒரு தெய்வீக பணி செய்கிற இந்த சகோதரிகள் 12,000 ரூபா 13,000 ரூபா சம்பளம், அதை கூட இந்த அரசு அடிப்படை கொடுக்க மறுக்கிறது என்றால் இந்த அரசினுடைய நிலை என்ன தோழர்களே? சற்று புரிந்து கொள்ளுங்கள், சற்று புரிந்து கொள்ளுங்கள். மனசாட்சியோடு பேசுவோம். நாம் அனைவரும் மனிதர்கள் தான். ஐயா பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அழகாக சொன்னார், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் நீதிமன்றங்கள் வழங்கியது, வயலேஷன் ஆஃப் லா, இல்லெஜிட்டிமேட் ப்ராசஸ் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய பின்பு கூட அதனை முன்னெடுத்து பார்க்க தவறுகிற இந்த அரசியல் தலைவர்களிடத்தின் கேள்விகளை காற்றொலியிலே மக்களின் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம். தொடரத்தான் போகிறது உரிமை குரல், நீதியும் சத்தியமும் வெல்லத்தான் போகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.